மக்களவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 1 மணி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். 1 மணி நிலவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். நாட்டில் உள்ள 93 மக்களவை தொகுதிகளுக்கு 3ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது வரைக்கும் விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது. தற்போது வரை பதிவாகியுள்ள வாக்குப்பதிவு சதவிகிதம் அதைத்தான் காட்டுகின்றது. 1 மணி நிலவரப்படி சுமார் 40% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. இது ஓரளவுக்கு கணிசமான நல்ல வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக பார்த்தோமேனால் மேற்கு வங்கத்தில் 49.27% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. காலை வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மேற்கு வங்கத்தில் மிக அதிகமான அளவிலே வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை காண முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் 44.67%, உத்தரப்பிரதேசத்தில் 38.12%, கோவாவில் 49.04%, அசம் மாநிலத்தில் 45.88%, பீகாரில் 36.69%, குஜராத்தில் 37.83%, கர்நாடகாவில் 41.59%, மகாராஷ்டிராவில் 31.55% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றது. யூனியன் பிரதேசமான தமான் டையூவை பொறுத்தவரை 39.94% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கின்றது. இந்த ட்ரெண்ட் அப்படியே தொடரும் பட்சத்தில் மாலை 6 மணியோடு நிறைவடைகின்ற அந்த நிலவரப்படி சுமார் 68 அல்லது 70% வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் மதியத்திற்கு பிறகு கடும் வெயில் தற்போது நிலவுகிறது. எனவே இந்த ட்ரெண்ட் இதற்கு பிறகும் அப்படியே தொடருமா என்பது தெரியவில்லை. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நாம் பார்ப்போமேனால் காலையிலிருந்தே அங்கு வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது கொஞ்சம் குறைவாகவே இருந்து வருகிறது. அதே ட்ரெண்ட் தான் தற்போது வரை தொடர்கின்றது. அதற்கு அடுத்ததாக பார்த்தால் பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது குறைவாகவே இருக்கின்றது. காலை தொடங்கியது முதலே அங்கு குறைவான வாக்குப்பதிவு சதவிகிதம் இருந்தது. தற்போதும் அதே நிலைதான் தொடர்கின்றது. வழக்கமாக குஜராத்தை பொறுத்தவரை ஒரு அதிக அளவிலான வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது இருக்கும். அது சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு ஒரே கட்டமாக அங்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இருப்பினும் அங்கு வாக்குப்பதிவு என்பது சற்று மந்தமாகவே இருப்பதை போல் தான் தோன்றுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.